Friends, welcome to Sai Puppy Kitchen. Today என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா சுட சுட சாதம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா குழம்பு மணத்த தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்புங்க. நல்லா டேஸ்டா மணத்த தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பு மை ஃபேவரேட்டுங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. வத்த குழம்புனாலே எனக்கும் அவருக்கும் ரொம்ப இஷ்டம். மணத்த தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பு. மணத்த தக்காளி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். வாயில் அந்த புண்ணெல்லாம் அந்த சில பேருக்கு அந்த வாய் ஆத்தெல்லாம் புண்ணு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப இந்த கீரை நல்லது. மணத்தக்காளி அந்த கீரை நல்லது. பச்சை மணத்த தக்காளிலையும் வைக்கலாம், நல்லா இருக்கும் குழம்பு, சூப்பராக இருக்கும் குழம்பு. நான் இன்னைக்கு மணத்தக்காளி வத்தல் போட்டு பண்ணியிருக்கேன். வயிறு புண்ணெல்லாம் நல்லா கிளியர் பண்ணுவது. அப்புறமா காய் போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மலபார் கூட்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு இது பண்ணுவேன். நிறைய வெஜிடபிள்ஸு கொஞ்சம் போட்டு ஒரு 6-7 வெஜிடபிள்ஸ் போட்டு மலபார் கூட்டுங்க. மலையாளத்து ஸ்டைலில் இது நான் பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சு லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயிலேயே நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சு லாஸ்ட்டாக கொட்டும் போது தான் இந்த மலபார் கூட்டோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் மலபார் கூட்டு. அது இந்த வத்த குழம்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வத்த குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் ரொம்ப. அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ரசம் மிளகு பூண்டு ரசம். இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுல உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.